நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரியில் சிபிசிஎல் நிறுவன குழாயிலிருந்து கச்சா எண்ணெய் கசிந்த விவகாரத்தில் ரூபாய் 5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மார்ச் மாதம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினச்சேரி கிராமத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் என்று அழைக்கக்கூடிய சிபிசிஎல் நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் குழாயில கசிவு ஏற்பட்டு கடல்ல 10 மெட்ரிக் டன் அளவுக்கான கச்சா எண்ணெய்கள் கசிந்திருந்தன. இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குல நிபுணத்துவ உறுப்பினர் கொண்ட குழுவினை அமைத்து விசாரணை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய பொறியாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். அந்த அறிக்கையில சுற்றுச்சூழலுக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், ஆனால் 10 மெட்ரிக் டன் அளவிலான கச்சா எண்ணெய் கலந்திருக்கிறது. அதில் சிபிசிஎல் நிறுவனம் உடனடியாக செயல்பட்டு எண்ணெய்களை உறிஞ்சியதன் மூலமாக 8 மெட்ரிக் டனுக்கு மேலான எண்ணெய்களானது மீட்கப்பட்டிருப்பதாகவும், மீதி போய் ஆவியா இருக்கலாம் அல்லது எங்கு சென்றது என்று தெரியவில்லை என்ற ஒரு தகவலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழலில் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்பதனாலையும், அதே நேரத்தில் அந்த பகுதியில் தற்போது குழாய்கள் மூலமாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லவில்லை என்பதனாலையும் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் சண்முகம், எந்த வகையான சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லை என்றாலும் இது தண்டனைக்குரிய ஒரு செயல். கச்சா எண்ணெய் கசிவது சாதாரண விஷயம் அல்ல. அதனால் இதற்கு தண்டனைக்கு இந்த நடவடிக்கை மீது, இந்த செயல் மீது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வலியுறுத்தி வாதத்தை முன்வைத்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இந்த எண்ணெய் கசிவு விவகாரம் தொடர்பாக சிபிசிஎல் நிறுவனம் அதற்கு தண்டனையாக, அதாவது அந்த குழாய்கள் மூலமாக எண்ணெய் கசிந்திருக்கிறது, இது சிபிசிஎல் நிறுவனத்துடைய குற்றம் என்பதனால அதற்கு 5 கோடி ரூபாய் அபராதம் வைத்திருக்கிறார்கள். இந்த அபராதத்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் இன்று கொடுக்கப்பட்டு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது.